வணக்கம். மற்றொரு காணொளியில உங்கள சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைய தினம் எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும் அஸ்வஸ்ம 2ஆம் கட்டம் பேர் பட்டியல் வெளியாக இருக்குது. இது தொடர்பாக நிறைய அப்டேட் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாம, இதற்கு முந்தைய காணொளியில வந்து நான் சொல்லியிருந்தேன். நீங்க பேர் பட்டியல் வரல அப்படின்னு சொன்னாலும், முதல் சொல்லியிருந்தேன் நான். வரல அப்படி என்றாலும், நீங்க உங்களுடைய நம்பர குடுத்து பார்க்கும்போது, நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்களா? இல்லையான்றது வந்து தெரியுமெண்டு. அந்த காணொளிக்கு வந்து நிறையவே கேள்விகள் வந்திருந்தது. நிறைய சந்தேகங்கள் வந்திருந்தது அந்த காணொளியை சுற்றி. இந்த காணொளியில வந்துட்டு என்னென்ன விஷயங்கள் இருக்க போகுது அப்படின்னு சொன்னா, உங்களுடைய பெயர் பட்டியல் வந்திருக்குது. அது தொடர்பான விஷயங்களும், அதேபோல கடந்த காணொளியில வந்து நீங்க நிறைய பேர் கேட்டிருந்த கேள்விகள் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கொடுப்பனவு நான் வந்து தெரிவாகி இருக்கேன். இந்த கேட்டகரியில தெரிவாகி இருக்கிறேன். அந்த கேட்டகரிக்கு எவ்வளவு கொடுப்பனவு கிடைக்கும் என்ற தகவல் நிறைய பேருக்கு தெரியல. அப்ப எந்த கேட்டகரிக்கு எவ்வளவு கொடுப்பனவு? அதேபோல இந்த கொடுப்பனவு எவ்வளவு காலத்துக்கு கொடுக்கப்பட போகுது? அதே மாரி பாதி கொடுப்பனவு பற்றியுமே வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. யாருக்கெல்லாம் வந்து பாதி கொடுப்பனவு கிடைக்க போகுது? அதேபோல நிறைய பேருக்கு என்ஏ அப்படி என்று சொல்லிட்டு வந்திருக்கு. இந்த என்ஏ வந்தா என்ன அர்த்தம்? ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லி காட்டிக் கொண்டிருக்குது. அதுக்கு வந்து என்ன அர்த்தம்? அது மட்டும் இல்லாம, இப்ப வந்து இந்த ஆட்சேபனை மேன்முறையீடு செய்றது தொடர்பான தகவல்களுமே வந்து கிடைச்சிருக்குது. இந்த விஷயங்களை எல்லாம் தான் வந்து இன்றைய காணொளியில பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நீங்க இன்றைக்கு தான் இந்த சேனலுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து பேசலாம். இந்த காணொளிய வந்து முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க கேட்டிருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு, கேள்விகளுக்கு தான் வந்து இந்த காணொளியில பதில் சொல்லப் போறேன். இப்ப காணொளிக்குள்ள போகலாம். அஸ்வஸ்ம 2ஆம் கட்டம் பெயர் பட்டியல் தொடர்பாக நிறைய பேர் போய் பார்த்திருப்பீங்க. நீங்க செலக்ட் ஆயிட்டீங்களா? இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வந்து செலக்ட் ஆகி இருந்தாலும், அந்த கேட்டகரிக்கு வந்துட்டு எவ்வளவு கிடைக்கும் என்ற விஷயங்கள் வந்துட்டு தெரியாம இருந்தது. முதல்ல வந்துட்டு இந்த இணையதள முகவரி வந்து தாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. நேற்றைய தினம் நான் பதிவிட்டிருந்த காணொளியில டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த லிங்க் வந்து நான் குடுத்துருக்கிறேன். அந்த ஸ்க்ரீன பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தெரியும். இதுல ரெட் பாக்ஸுக்குள்ள இருக்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னா, "டு நோ த நேம் டீட்டெயில்ஸ்" அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுல இருக்கக்கூடிய அந்த லிங்க வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா, நீங்க நலன்புரி நன்மைகள் சபையோட இணையதளத்துக்குள்ள வந்து பிரவேசிப்பீங்க. அதற்குள்ள போயிட்டு நீங்க உங்களுடைய நம்பர குடுத்து, நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்களா? இல்லையா? என்ற விவரங்கள பார்த்துக்கொள்ள முடியும். இதைத் தொடர்ந்து நிறைய பேர் வந்து செலக்ட் ஆயிருக்கீங்க. செலக்ட் ஆனது எந்த கேட்டகரி? எனக்கு எவ்வளவு கிடைக்கும் என்ற சந்தேகங்கள் வந்து நிறைய பேருக்கு இருக்கு. அஸ்வஸ்மில வந்துட்டு மொத்தம் 4 பிரிவுகள் தான் இருக்குது. ஒன்று வந்து மிக வறுமை, வறுமை, பாதிப்புக்குள்ளானவங்க. அடுத்தது வந்து நிரந்தரம் இல்ல, அதாவது பொருளாதார சூழல்ல வந்து பாதிக்கப்பட்டு நிரந்தர தன்மை இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அவங்க. இந்த 4 பிரிவும் தான் வந்துட்டு இருக்கு. இதுல மிக வறுமைக்கு வந்து ரூ. 17,500, வறுமைக்கு வந்து 10,000, மத்த 2 கேட்டகரிக்குமே வந்துட்டு ரூ. 5,000 கொடுப்பனவு கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்குது. இணையதளத்துல பார்க்கும்போது இங்கிலீஷ்ல வந்து பார்த்திருக்கக்கூடும். அதுல வந்து செவியர்லி புவர்ன்னு சொல்லியிருக்கு. அது வந்து மிக வறுமை, புவர் வந்து வறுமை, வல்னரபிள் அப்படின்றது பாதிக்கப்பட்டவங்க, டிரான்சிஷன்ன்றது வந்து நிரந்தரம் இல்லாதவங்க. இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கொள்ள முடியும். அடுத்து இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னு சொன்னா, இப்ப நீங்க ரூ. 17,500 அல்லது ரூ. 10,000 எந்த கேட்டகரிக்குள்ள தெரிவாகினீங்க அப்படின்னு சொன்னாலும், உங்களுடைய குடும்பத்துல 2 பேர் அதுக்குள்ள தான் இருக்கீங்கன்னு சொன்னா, நீங்க தெரிவாகின கொடுப்பனவுல இருந்து உங்களுக்கு பாதி கொடுப்பனவு தான் கிடைக்கும். நீங்க எந்த கேட்டகரியா வேணுமென்றாலும் இருக்கலாம். அதுல இருந்து பாதி கொடுப்பனவு தான் உங்களுக்கு கிடைக்கும். உதாரணமா 10,000க்குள்ள நீங்க தெரிவாகி இருக்கீங்கன்னா 5,000. அதேபோல மத்த 2 கடைசி பிரிவுக்குள்ளேயும் நீங்க தெரிவாகி இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 2,500 தான் வந்து கிடைக்கும். பாதி கொடுப்பனவு. இதனைத் தொடர்ந்து இது எவ்வளவு காலத்துக்கு கிடைக்கும் என்ற கேள்வி வந்து இருக்குது. முதல் 2 கொடுப்பனவும், அதாவது 17,500, 10,000 வறுமை, மிக வறுமை. இவங்களுடைய கொடுப்பனவு காலம் 3 வருடங்களாக இருக்குது. அதனைத் தொடர்ந்து இருக்கக்கூடிய காலம் வந்து நாங்க ஷூரா சொல்ல முடியாது. ஏன்னென்னு சொன்னா, உங்களுக்கு கடந்த காலத்துல தெரியும். அஸ்வஸ்ம 1ஆம் கட்டத்துல 2 பேருக்குமே வந்துட்டு, அதாவது கடைசி 2 பிரிவுக்குமே வந்துட்டு 6 மாதங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. பிறகு இன்னும் 1 வருடம் நீடிக்கப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து கடைசியாக நிப்பாட்டப்பட்டவங்களுக்கு தெரியும். அவங்களுடைய கொடுப்பனவு நீடிக்கப்பட்டு 4ஆம் மாதம் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த 2 பிரிவினருக்குமே வந்துட்டு நிறுத்தப்பட வேண்டிய காலத்துல வந்து அரசாங்கம் தீர்மானித்தால்,
இத வந்து அவங்க அதிகரிப்பாங்க. அதாவது காலத்த வந்து நீடிப்பாங்க. நலன்புரி நன்மைகள் சபையோட இறுதி முடிவாக தான் இந்த கால வரையறை இருக்கும். இந்த 2 பிரிவினருக்கும் அப்படி என்று சொல்லலாம். வல்னரபிள் அவங்களுக்கு வந்து 1 வருடம், டிரான்சிஷனுக்கு வந்துட்டு 6 மாதம் எதிர்பார்க்கலாம். சில வேளை வந்து அவங்க அதிகரிக்கவும் செய்யலாம். காலத்த நீடிக்கவும் செய்யலாம். இல்லன்னு சொன்னா இருக்கக்கூடிய காலத்திலேயே வந்து அது முடிவடைந்து போகும். அது வந்து அந்த டைம்ல தான் வந்து தீர்மானிப்பாங்க. நலன்புரி நன்மைகள் சபை எடுக்கின்ற முடிவு தான் வந்து இறுதியானதாக இருக்கும். இதனைத் தொடர்ந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி, வங்கி கணக்கு வந்து திறக்கிறது தொடர்பாக நிறைய பேர் வந்து நாங்க செலக்ட் ஆயிட்டோம் என்று சொல்லி எங்களுக்கு கேட்டகரி இருக்குது. ஆனா ஓப்பன் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நீங்க இப்ப செலக்ட் ஆகினாலும் இனிமேல் தான் வந்து நீங்க உங்களுடைய வங்கி கணக்கு திறந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு வந்து பிரதேச செயலகத்துல ஒரு கடிதம் கொடுக்கப்பட்டு அந்த கடிதத்தை கொண்டு போய் தான் நீங்க வங்கி கணக்கு திறக்கணும். அதுவும் அரச வங்கிகள்ல தான் இந்த வங்கி கணக்கை வந்து திறக்க வேண்டும். ஆஸ்வெஸ்மெக் என்று சொல்லி பிரத்யேகமான ஒரு வங்கி கணக்கை நீங்க திறக்க வேண்டியதாக இருக்கும். நிறைய பேருக்கு வெரிஃபைடு அப்படின்னு சொல்லி இருக்குது. அது எதனாலன்னு சொன்னா அவங்களுக்கு ஏற்கனவே அரசு வங்கியில வந்து அக்கவுண்ட் இருந்திருக்கலாம். அவங்க வீடு பார்க்க வர சந்தர்ப்பத்துல ஏற்கனவே வந்து அவங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து கொடுத்திருக்கலாம். அதனால வந்து அது வெரிஃபைடு அப்படின்னு சொல்லி வருது. ஆனா நீங்க தெரிவாகினதுக்கு பிறகுதான் வந்து இந்த வங்கி கணக்கை திறக்க வேணும். அதனாலதான் உங்களுக்கு ஓப்பன் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுது. நோட் செலக்டட் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க வந்து தெரிவாகவில்லை என்றுதான் அர்த்தம். என்ன என்று இருக்கிறவங்க வந்து நீங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். முக்கியமா வந்துட்டு இந்த மேன்முறையீடு ஆட்சேபனை இது தொடர்பாக சில அப்டேட் வந்து கிடைச்சிருக்குது. என்ன அப்படின்னு சொன்னா இப்ப பெயர் பட்டியல் வந்திருக்கும். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும். அதுல நீங்க தெரிவாக இருக்கீங்களா இல்லையா என்ற விஷயத்த வந்து பார்த்து கொள்ள முடியும். இதுல வந்து உங்களுக்கு ஏதாவது அதிருப்தி பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க மேன்முறையீடோ அல்லது ஆட்சேபனையோ வந்து செய்து கொள்ள முடியும். மேன்முறையீடு அப்படின்னு சொல்லும்போது இதுல 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து என்னன்னு சொன்னா இப்ப உங்களுக்கு கொடுப்பனவு கிடைக்கல. அதாவது நீங்க தெரிவாகவில்லை அப்படி என்று சொல்லி இருக்கிறவங்களும் மேன்முறையீடு செய்யலாம். அடுத்தது வந்து உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய கொடுப்பனவு போதாது. நீங்க இன்னுமே தகுதி இருக்குது உங்களுக்கு கொடுப்பனவு கிடைக்கிறதுக்கு அப்படி நினைக்கிறவங்களுமே வந்து மேன்முறையீடு செய்து கொள்ள முடியும். இன்னொரு விஷயமும் சொல்லப்பட்டிருக்குது என்ன அப்படின்னு சொன்னா இப்ப நீங்க மேன்முறையீடு செய்யறது தொடர்பாக அதாவது நீங்க வந்து விண்ணப்பிச்சிருக்கீங்க 2ஆம் கட்டத்துக்கு விண்ணப்பிச்சிருக்கீங்க. உங்களுடைய வீடுகளுக்கு பார்க்க வரல அப்படி என்று சொல்லி யாராவது இருந்தா அவங்களுமே வந்து மேன்முறையீடு செய்யலாம். நீங்க தகுதியற்றவர் என்று சொல்லி இருந்தாலும் மேன்முறையீடு செய்யலாம். அடுத்தது ஆட்சேபனை. ஆட்சேபனை யாரெல்லாம் செய்யலாம் அப்படி என்று சொன்னா நீங்க வந்து உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரிந்தவங்களுக்கு வந்து கிடைத்திருக்கும். ஆனா அவங்க வந்து உண்மையிலேயே வந்து தகுதி இல்லாதவங்களாக இருப்பாங்க. அதாவது கொஞ்சம் வசதியா இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த கொடுப்பனவு பெற தகுதி இல்லாம இருக்கின்ற போது அவங்களுக்கு கொடுப்பனவு கிடைத்திருக்குது அப்படின்னு சொன்னா அதை வந்து நீங்க ஆட்சேபனை வந்து தெரிவிக்கலாம் அவங்களுக்கு மேல. இது உங்களுடைய பெயரை குறிப்பிட்டும் தெரிவிக்கலாம் அல்லது பொதுவாக பெயர் குறிப்பிட விரும்பாதவங்க வந்து பொதுவான ஆட்சேபனைகளையும் வந்து விண்ணப்பிக்க முடியும். இந்த ஆட்சேபனைகளை வந்து ஆட்சேபனையோ அல்லது மேன்முறையீடையோ எப்படி விண்ணப்பிக்க முடியும் அப்படி என்று சொன்னா நீங்க ஆன்லைன்ல வந்து விண்ணப்பிக்க முடியும். நலன்புரி நன்மைகள் சபையோட இணையதளத்துல போய் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுலயே வந்து இருக்கு. கடந்த காணொலி சொல்லியிருந்தேன்னா மேன்முறையீடு ஆட்சேபனை 2025 அப்படின்னு சொல்லியிருக்கு. நீங்க அதன் ஊடாக சென்று நீங்க ஆன்லைன்ல வந்து இதுல விண்ணப்பித்துக் கொள்ள முடியும். அல்லது உங்களுடைய பிரதேசத்துல இருக்கக்கூடிய விதாதா நிலையத்துக்கு போயிட்டு அவங்கள்ட்ட வந்து இந்த ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கிறதுக்கான அந்த தொழில்நுட்பத்தை பெற்று நீங்க விண்ணப்பித்துக் கொள்ள முடியும். அல்லது அப்படின்னு சொன்னா நலன்புரி நன்மைகள் சபையோட இணையதளத்துல இதற்கான PDF இருக்கு. அதாவது விண்ணப்ப படிவம் இருக்கு. அதை நீங்க தரவிறக்கம் செய்து அதை நிரப்பி உங்களுடைய பிரதேச செயலகத்துல வந்து நீங்க கொடுத்து இந்த ஆட்சேபனையை அல்லது மேன்முறையீடை வந்து செய்து கொள்ள முடியும். அடுத்து வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா நான் தெரிவாகிட்டுன்னா விண்ணப்ப படிவம் எங்க பாக்குறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தெரியாம இருக்கிறீங்க. நீங்க வந்து நலன்புரி நன்மைகள் சபையோட இணையதளத்துல போயிட்டு இதை பார்த்து கொள்ள முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னாலும் உங்களுடைய பிரதேச செயலகத்துல அல்லது உங்களுடைய கிராம சேவகர் அலுவலகத்துல இதை காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. இந்த நோட்டீஸ் போர்ட்ல வந்து இருக்கு. நீங்க அங்கேயுமே போயிட்டு பார்த்து கொள்ள முடியும். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு முறையீட்டாளர் ஒரு மேன்முறையீடு மட்டும்தான் செய்ய முடியும் என்றதை வந்து வலியுறுத்தப்பட்டிருக்குது. இந்த விஷயத்தையுமே வந்து கவனத்துல கொள்ளுங்க. இதுதான் வந்து இந்த ஆட்சேபனை மேன்முறையீடு சம்பந்தமான விஷயங்கள். மற்றும் ஒரு புதிய அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.